இர்ஃபான் ஹஜ்ரத் அவர்கள் சலாஹி சில நிமிடம் உரையாற்றுவார்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் பொருந்திய உலமாக்கள் மற்றும் நிர்வாக பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதுல முதல் அந்தஸ்து ஈமான். இந்த ஈமானுக்கு பிறகு பல வகையான அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது குழந்தை பாக்கியத்தை செல்வம்னு சொல்லி காட்டும். இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் இந்த மாதிரி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமான பெற்றோர்களே, பெரியவர்களே, நமக்கு முன்னால இருக்கக்கூடியவர்கள் வெறும் சிறு பிள்ளைகள் என்று மட்டும் நம்ம நினைச்சிட்டு போயிட முடியாது. அவங்க தான் இந்த நாட்டில் பின்னால வரக்கூடிய தலைவர்கள். நம்ம சொல்ல முடியாது இவங்க பிறகு எந்த உச்சத்தை தொடுவாங்க. இவங்களுடைய பரந்த விரிந்த சிந்தனையை கொண்டு, இவர்களுடைய முயற்சிகளை கொண்டு, இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கொண்டு எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்க இருக்கிறான். அந்த கண்ணோட்டத்துல தான் நாம இந்த குழந்தைகளை நாம பார்க்கணும். இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்தப் மதரசா தீனியாத்துங்கிறது பரவலாக ஏறத்தாழ ஒரு 14-15 வருடங்களாக இந்த முறைப்படுத்தப்பட்ட தீனியாத் கிதாபுகள், அதாவது ஒரு காலம் இருந்துச்சு என்ன, அப்ப பள்ளிக்கு வருவாங்க, வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு ஹஜ்ரத் தான் இருப்பாங்க, 100, 110, 150 மாணவர்கள் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில அந்த வகுப்பை நடத்திட்டு அதோடைய பிரயோஜனத்தை கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலம் செல்ல ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாமே என்ன எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு மாடலேஷன் ஆயிருச்சு. எல்லாமே முறைப்படுத்தப்பட்டுருச்சு. ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு சொன்னா, ஒரு இங்கிலீஷ் புத்தகம் இருக்குது அல்லது ஒரு மேத்ஸ் புக் இருக்குது, இதை எடுத்துன்னு சொன்னாக்கா எல்லாமே ஒரு லெசன் பிளானோட, அந்த பாடத்தை எந்த மாசம் எவ்வளவு நடத்தணும், அந்த மாசம் நடத்தின பாடத்தை எந்த அளவுக்கு பரீட்சை வைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு முறையில வந்ததுக்கு பிறகு இந்த மக்தப மதரசா மட்டும் ஒரு உஸ்தாதை கொண்டு பல 100 மாணவர்களை கொண்டு நடத்துறதுங்கிறது ஒரு பாரமா ஆயிடுச்சு. ஏன் இது பாரமா ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, பெற்றோர்களும் ஒரு மாற்று முயற்சிய, ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அதே சந்தர்ப்பத்துல மாணவர்கள் பார்க்கறாங்க, எல்லா புத்தகமும் கலர் கலரா இருக்குது. அரபி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தீனியாத்து மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. எல்லாமே ஒரு முறைப்படுத்தப்பட்டு இருக்குது. ஆனா நம்மளுடைய கிதாபை மட்டும் பார்க்கும் பொழுது ஒரு, அதாவது முற்காலத்துல செஞ்ச அந்த முறையில இருந்துச்சு. இதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 100 உலமாக்கள் ஒண்ணு கூடுனாங்க. ஒரு சில கவலை உள்ள சில பெரியவங்க ஒண்ணு கூடுனாங்க. இந்த மக்தப மதரசாவை ஒரு முறைப்படுத்தணும், முனஸ்ஸம் மக்தபாக ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு நம்ம கிதாபுல நீங்க எந்த பேஜ் வேணா எழுதி பாருங்க, இந்த துஆவை எந்த மாசம் ஓதி கொடுக்கணும், அந்த மாசத்துல எத்தனை நாள் பாடம் நடத்தணும், எத்தனை நாள் ரிவிஷன் கொடுக்கணும், எக்ஸாமுக்கு பின்னால கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க ஒரு அழகான ஒரு தர்தீப் ஒரு முறை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இது பெரிய ஒரு பாக்கியம். ஏறத்தாழ 22-23 நாடுகளுக்கு இந்த முறையில மதரசாக்கள் மக்தபுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 10வது இயர் கிதாபு, அதாவது 10th இயர் கிதாபு என்ன இருந்துருச்சு, இந்த வருஷம் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல மாற்றம் செய்யப்பட்டு வந்து இருக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம விளங்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இதுவெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டு வந்துருச்சு. நாம செய்யற விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய பிள்ளைகளை மதரசாவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே கட்டுப்பட வைக்கிறது. அதாவது மாணவர்களும் அந்த தரத்துக்கு வரணும்னு சொன்னா அது உஸ்தாதுடைய முயற்சி மட்டும் பத்தாது. உஸ்தாதுடைய முயற்சி மட்டும் இருக்குது, அது வந்துட்டு ஒரு பறவைக்கு ஒரு சிறகு ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி. சேர்ந்து பெற்றோர்களும் முயற்சி செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா இதுல பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, பல மதரசாக்கள் பல மக்தபுகள்ல, அதாவது சென்ற வருடம் வந்துட்டு இஜாபா பள்ளி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கனாக்கா ஒரு ஆண்டு விழா வச்சாங்க. அந்த ஆண்டு விழாவில், அதாவது நான் வேற ஒரு மக்தபை மேம்படுத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது அதுலேருந்து வந்த பிரயோஜனத்தை நான் சொல்லி காட்டுறேன். ஏறத்தாழ 12 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த மக்தபுல பார்ட் டைம் ஹிஃப்ஸ் ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, சென்ற வருஷம் 6 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா சனது வாங்கினாங்க. குர்ஆன மனப்பாடம் செஞ்சு ஹாஃபிஸ் ஆகுறாங்க. எங்க? மக்தப மதரசால. அவங்க ஸ்கூலும் படிச்சிருக்கிறாங்க, அவங்க 10th பப்ளிக் படிச்சிருக்கிறாங்க, 12th பப்ளிக் எழுதிருக்கிறாங்க. அதுல 1-2 பேர் நினைச்சீங்கன்னா காலேஜ் டிகிரி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் நினைச்சாங்க ஹிஃப்ஸ் பாடம் பண்ணாங்க. எப்படி இது உஸ்தாதுடைய முயற்சியோட பெற்றோர்களும் என்ன செஞ்சாங்க, அவங்களோட சேர்ந்து பயணிச்சாங்க. அதனால இந்த இடத்துல நாம ஒரு உறுதியை எடுத்துக்கிறது, பெற்றோர்கள் இடத்துல நான் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் நிர்வாக பக்கம் பெரும் முயற்சி எடுக்கப்படுது, இன்னொரு பக்கம் உஸ்தாதுமார்கள் அதுக்காக கடுமையான முயற்சி எடுக்கிறாங்க. நாளைக்கு பாடம் நடத்துறதுன்னு சொன்னாக்கா அதுக்கு எப்படியெல்லாம் திட்டம் போடுறது, வரக்கூடிய பரீட்சைகளை எப்படியெல்லாம் ஒரு முறையாக அமைக்கிறது, இதுவெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை லீவ் எடுக்காம தொடர்ச்சியாக வர வைக்கிறது ஒண்ணு. அதுல உள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்ன அதுல ஷரத்துகள் போடப்பட்டிருக்குதோ, அது என்ன கண்டிஷன் சொல்லப்பட்டு இருக்குதோ, யூனிஃபார்மா இருந்தாலும் சரி, அல்லது மாத கட்டணமாக இருந்தாலும் சரி, அல்லது கிதாபு, பேக், டைரி, இது மாதிரி எதுவெல்லாம் மக்தபுகள்ல இதுதான் செய்யணும்னு சொல்லப்படுதோ அது முறையான முறையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா இன்ஷா அல்லாஹ் தும்மா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கிருந்து பல 100 ஹாஃபிஸ்களை உருவாக்குவான். இந்த மக்தபுகளை கொண்டு பல ஆலயங்களை உருவாக்குவான். இங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஆர்வம் வருது. என்ன ஆர்வம் வருது? ஹதீஸை படிக்கிறாங்க. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. என்ன, உங்கள சிறந்தவங்க யாருன்னு சொன்னா குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன, இந்த ஹதீஸை படிச்சோன்னே உள்ளத்துல ஒரு ஆசை, நாமளும் சிறந்தவங்க ஆகணும், நாமளும் மக்தபுல, அதாவது நாமளும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சிறு பருவத்திலேயே இந்த ஆசைகள் வருது. பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, உலக படிப்போடையும் சேர்த்துக்கிறாங்க, அல்லது தனிப்பட்ட முறையில என்ன செய்யறாங்க, ஹாஃபிஸ் ஆயிடுறாங்க, ஆலிமாய வெளியில வர்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முயற்சிகளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கரக்கடத்தூர் மக்தப மதரசாவை இன்னும் மேம்படுத்தி இங்கேருந்து ஓதக்கூடிய மாணவர்களை ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக மட்டுமல்லாம உலகத்துல தலை சிறந்த மாணவர்களாக, தலைவர்களாக, முன்னோடியாக ஆக்கி தருவானாக. இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும், அவர்களோட சேர்ந்து உழைக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களாக இருக்கட்டும், அவர்களோட எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நாளை கியாமத்துல சிறந்த கூலியை வழங்குவானாக. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Like, comment, share and subscribe.